என் இரத்தத்தின் இரத்தமே, இரத்தத்தின் உடன்பிறப்பே, மக்களால் நான் மக்களுக்காக நான் என்று எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு அம்மாவால் வழிநடத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி தொண்டர்களை உருவாக்கி அம்மா இறந்த பிறப்பு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த கட்சியை ஒப்படைச்சு கடந்த சட்டமன்ற தேர்தலில் 76 சீட்டை சிரமப்பட்டு வாங்கி கொடுத்த பெருமை அவருக்கு இருக்குது. இதற்கிடையில் இன்றைக்கு சில கால சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்க்கும்போது அனைத்து தொகுதியிலும் நாம் வெற்றி பெறாது எங்களை போல தொண்டர்களுக்கு கடும் மனவேதனையாக இருக்கிறதுங்கிறது இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அல்லாது தமிழக மக்களோட மொத்த கருத்து இதுங்கிறது தெரியும். காரணம் பதவிக்காகவும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாதனால எங்களாட்ட தொண்டர்கள் பெருசும் பாதிக்கிறாங்கிறத தயவு செஞ்சு உணருங்க. எங்களாட்ட தொண்டர்கள் இருந்தால் தான் உங்களாட்ட தலைவர்களை நாங்கள் உட்கார வச்சு அழகு பார்க்க முடியுங்கிறது இன்னும் தெரியாமல் ஒருவருக்கொருவர் உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு தொண்டர்களோட மனசை பெரிதும் வேதனைப்படுத்துறதுங்கிறது இந்த தமிழக எல்லாத்துக்கும் தெரியும். இதை வைத்து இன்றைக்கி எவ்வளோ சிரமப்பட்டு எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இந்த கட்சியை வளர்த்திருப்பாங்கிறத தயவு செஞ்சு சிந்திக்கணும். ஒரு கட்சியை உருவாக்க வரையிலும் தான் தலைவருக்கு சிரமம். கட்சி உருவாக்கின பிற்பாடு இதை அரவணைச்சு கொண்டு போகிறது தொண்டர்கள் கையில் தான் இருக்குதுங்கிறது இதை உணர்ந்து மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் புகழேந்தியும் கேசி பழனிசாமியும் மற்றும் இருக்கும் தலைவர்களோட கருத்துக்கு இணங்க அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வரும் 2026இல் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் செழிப்புக்கும் அம்மாவின் புகழுக்கும் வழி சேர்க்கும்படி தங்களை ஒரு தாழ்மையுடன் கேட்டு அனைவரும் இணைந்து செயல்பட வழிவகுக்கணும். எங்களோட தொண்டர்களோட உண்மை தொண்டர்களோட வேதனையை புரிந்துக்கணுங்கிறது நாங்கள் பதவிக்காகலாம் இல்லை. அம்மா உருவாக்குனது வீணாகக்கூடாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் அசிங்கப்படக்கூடாது. காரணம் இன்றைக்கி ஒரு போட்டியில் நாங்கள் இருக்கையில் ஜெயிக்கணுங்கிற சிந்தனையில் தான் நாங்கள் இருப்போங்கிறத தயவு செஞ்சு சிந்திக்கணும். நாங்கள் துவக்கையில் அந்த அசிங்கம் எங்களுக்கு தான், தலைவர்களுக்கு இல்லைங்கிறத நாங்கள் உணர்ந்துக்கிட்டு போய்க்கிறோம். இந்த கால நீடிப்பு இதே போல் நீடிக்கும் பட்சத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் எந்த கட்சி நல்ல கட்சியோ அந்த கட்சிக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறத உங்கள்கிட்ட மனப்பூர்வமாக சொல்லி என் வேதனையை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்குள்ளே ஏற்படும் சண்டை எங்களை போல தொண்டர்களுக்கு பலத்த வேதனையை கொடுத்து கட்சியை இன்றைக்கி சின்னாபின்னமாகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறத உணர்ந்து இதை உணர்ந்துக்கணும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் அனைவரையும் இணைப்பதற்கு என்ன வழியோ 2026 அம்மா சொன்ன வாக்கை நிறைவேற்றுறதுக்கு என்ன வழியோ அதை கருத்துணர்ந்து செய்யணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன்.